This video is sponsored by Buy More Shopping app. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஜூஸை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் கல்லீரல் குடல் இங்கெல்லாம் இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேறி உங்கள் கல்லீரலும் குடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் மருத்துவர்கிட்ட அடிக்கடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஒட்டுமொத்த உடம்புமே சுறுசுறுப்பாயிடும். இந்த இயற்கையான பானம் இன்னும் பல நன்மைகளை நமக்கு கொடுக்குது. முதல்ல இதுக்கு நான் ஒரு கேரட்டை எடுத்துக்கிறேன். இதோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியையும் நறுக்கிட்டு தோல் பகுதியையும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்க போகிறேன். இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், விட்டமின் ஏ, B6, K1 இதெல்லாம் இருக்குது. கேரட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கும், கண் பார்வையை கூர்மையாக்கும், நமக்கு ஒரு விதமான ஆற்றலை கொடுக்கும், எலும்புகளை உறுதியாக்கும், ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுறதால இதய பிரச்சனை, ரத்த கொழுப்பு இதெல்லாம் நமக்கு வராமல் பாதுகாக்குது. கேரட்டு இனிப்பாக இருந்தால் கூட சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட அளவோடு இதை எடுத்துக்கலாம். இதில் கலோரிகள் ரொம்ப குறைவுங்க. அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கேரட்டை சாப்பிட்றது நல்லது. நம்ம உடம்புல புற்றுநோய் உருவாகிறத ஆரம்பத்திலேயே தடுக்கிற தன்மை இந்த கேரட்டுக்கு இருக்குது. அதுவும் புற்றுநோய் வந்தவங்களுக்கு ஹீமோதெரபி கொடுப்பாங்க. இதனால் வர பக்க விளைவை குறைக்கிறதுக்கு வெறும் கேரட்டை மட்டும் ஜூஸ் ஆக்கி 48 நாள் தொடர்ந்து குடிக்கலாம். சருமம் வறண்டு போகிறது, சருமத்தில் அரிப்பு இதெல்லாத்தையும் போக்கி சருமத்தையும் பளபளக்க வைக்கும். இது உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சிடும். குடலில் புண்ணு வந்தால் அதை குணமாக்கும். வாயு தொல்லையால் அவஸ்தப்படுறவங்க, பசியே இல்லைன்னு புலம்புறவங்கெல்லாம் இந்த கேரட்டை எடுத்துக்கலாம். இந்த கேரட்டை சாப்பிட்டாலே சிறுநீர் கொஞ்சம் அதிகமாக போகும். சிறுநீர் போகிறப்ப உண்டாகிற எரிச்சல், அங்கே உண்டாகிற புண்ணு இது எல்லாத்தையும் குணமாக்கும். அடுத்ததுன்னா ஒரு தக்காளியை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேங்க. தக்காளியில் இருக்கிற லைக்கோஃபின் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சியையும் இது கொடுக்குது. இதில் இருக்கிற விட்டமின் ஏ, இரும்புச்சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை செய்யுது. நம்ம உடம்புல ஓடுற ரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்துது. இதில் இருக்கிற லைக்கோஃபின் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு உதவுது. நம்ம நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பொட்டாசியத்தோட பங்கு ரொம்ப அதிகங்க. ஒரு மிக்சி ஜாரில் நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதில் விட்டுக்கணும். கோடை காலமாக இருக்கிறதுனால குளுமையான பானை தண்ணீரை கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணுங்க. அரைச்சதை அப்படியே வடிகட்டாமல் ஒரு கிளாஸில் மாற்றிக்கிங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சை சாறை நாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். கேரட்டு சாரோட எலுமிச்சை சாறு சேர்ந்ததுன்னா பித்தத்தால் வர பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். உடல் எடை அதிகமாக உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்கெல்லாம் இந்த எலுமிச்சையை எடுத்துக்கலாம். வயிற்று வலி, வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல் இது எல்லாத்தையும் இது போக்கக்கூடியது. உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும், சிறுநீரில் போகிறப்ப உள்ள அடைப்பை நீக்கும், வாந்தி, வாய் நாற்றம் இது எல்லாத்தையும் தடுக்கும். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து குடிக்க வேண்டியது தாங்க. முக்கியமான விஷயம், இதை வடிகட்டாமல் அப்படியே குடிக்கணும். அப்போ தான் இதோட பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, இந்த ஜூஸை தயாரித்த 15 நிமிஷத்துக்குள்ளே குடிச்சிடணும். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து இதை குடிச்சிங்கன்னா இதனால் எந்த பயனும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இந்த ஜூஸ் குடித்த ஒரு அரை மணி நேரத்துக்கு எதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. வாரம் ஒரு நாள் இது போல் செஞ்சு தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. உங்கள் குடல், கல்லீரல் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஒட்டுமொத்த உடம்புமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.